தாயே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். அங்கமதிடத்தில் ஐம்புல கதவை அடைக்கும் பேரறிவினை அருளும் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச நெய்வழிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள தேவ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வருவதில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த தெய்வ திருவாக்கியம் எமபடர் அடிபடு கோடாயுதப்பூர் திருவாக்கியம் எண் 195, பக்கம் 153. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, எதுவும் தன்னை போல, அதாவது தானாக வராது. ஒருவருக்கு தீமை வருவதோ நன்மை வருவதோ தன் இச்சையின் காரணத்தாலேதான். வேணும் என்று இவன் எதனிடம் நித்தியமோ அல்லது அனித்தியமோ, சொர்க்க வாழ்வோ அல்லது நரக வாழ்வோ சார்ந்து கொள்ளுகிறானோ அதன் மயமாய் ஆகிவிடுகிறான் என்ற இந்த திருவாக்கியத்தை பற்றித்தான் நாம இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இந்த திருவாக்கியம் ஒரு 5-6 வரிகள் இருந்தாலும் இதுக்குள்ளாக பெருமானவர்கள் எவ்வளவு விஷயங்களை பொதிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த திருவாக்கியத்துல நம்முடைய பெருமானவர்கள் தானாக எதுவும் வராது அப்படின்னு அருளி செய்யறாங்க. நாமெல்லாம் நமக்கு ஒரு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்கும், எப்பயுமே எனக்கு இந்த மாதிரிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் புலம்புவோம். ஆனா பெருமானவர்கள் ஏன் தான் எனக்கு இப்படி வருதோ தெரியல அப்படின்னா ஏதோ அதுவா வந்த மாதிரி நாம பேசுவோம். ஆனா பெருமானவங்க இந்த திருவாக்கியத்துல என்ன நமக்கு எடுத்து அருளி செய்யறாங்க அப்படின்னா, அது தானாக வரல, நம்முடைய இச்சையின் காரணமாகத்தான் அது வருது. தீதோ நன்றோ நாம் எதுல இச்சை வைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும். நித்தியமோ அனித்தியமோ நீ எதை விரும்புறியோ அது உனக்கு கிட்டும். சொர்க்க வாழ்வோ நரக வாழ்வோ நீ எதில் சார்ந்திருக்கிறாயோ அதன் மயமாக நீ ஆகி விடுவாய் என்று இந்த திருவாக்கியத்துல நமக்கு பெருமானவங்க அருளி செய்றாங்க. அப்போ நமக்கு எது வந்தாலும் அதுக்கு நாம ஒரு காரணமாக விடுகிறோம். சங்ககால புலவர், புறநானூற்று பாடல் கணியன் பூங்கொன்றனார் என்கின்ற ஒரு புலவர், அவங்க கூட இதே கருத்தை, யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன? எல்லாமே நம்முடைய ஊர் தான், எல்லாருமே நம்முடைய சுற்றத்தார் தான். தீதும் நன்றும் பிறர் தர வராது, நோதலும் தனிதலும் அவற்றோர் அல்ல. நோதல், உனக்கு நோய் வந்து நீ அதனால பாடுபடுறதும், அந்த நோய் தனிதலும் அதுக்கும் காரணம் நீதான். தானா அந்த நோய் வராது, நம்ம தான் அந்த நோயை எடுத்து வச்சிருக்கோம். ஏதோ ஒண்ணு இன்னைக்கு நமக்கு செய்யுதுன்னா நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படிதான் கேட்பாங்க ஆஸ்பத்திரியில. எனக்கு இன்னைக்கு வயிற்று வலிக்குதுன்னு நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா என்ன சாப்பிட்டீங்க, அந்த சாப்பிட்டதுல ஏதாவது ஒரு தவறான உணவு இருந்திருக்கும், அதுதான் அந்த வலிக்கு காரணமாக இருந்திருக்கும். அப்போ எதுக்குமே அந்த நோதலும் அந்த நோய் தனிதலும் அது நம்ம தான் காரணமாக இருக்கும். அப்போ நாம எதுல சார்ந்து இருக்கிறோமோ அதன் மயமாக ஆகி விடுகிறோம். எதா இருந்தாலும் சரி, நித்தியமா இருந்தாலும் சரி, அனித்தியமாக இருந்தாலும் சரி, இந்த உலக காரியமாக இருந்தாலும் சரி, அந்த மெய்வாழ்வாக இருந்தாலும் சரி, எதுலையுமே நன்மை தீமை, இந்த உலக காரியத்துல நல்லது கெட்டது வர்றதுக்கும் உன்னுடைய இச்சை தான் காரணம். நம்ம செத்த பிறகு ஒரு வாழ்க்கை வாழ போறோமே, அந்த வாழ்க்கை அது சொர்க்க வாழ்வா நரக வாழ்வா அதுக்கும் நீதான் காரணம்
அப்படின்னு நமக்கு பெருமானவர்கள் இந்த உலக வாழ்வாக இருந்தாலும் மெய் வாழ்வாக இருந்தாலும் ரெண்டுக்குமாக ஒரு பொதுவான நீதி சொல்லை பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அறிவி தருவாங்க. இப்போ இறைவன் இந்த மனிதனை இந்த பூமியில் படைத்து அவனுக்கு எதுக்காக படைச்சோம் நாம பார்த்தோம் ஒரு திருவாக்கியம். நான் ஏன் பிறந்தேன், இறுதியில் என் கதி என்னவாகும் என்று தேடுகிற நாட்டமுடையவன் தான் ஒரு மனு. அதுக்கு விடையாக ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கு விடையாக கைலாச வாசலின் திருச்சன்னதி அடைந்து அவர் திருவடி நிழல் போய் சேர்றதுக்கு தான் இந்த மாநில சட்டை எடுத்தோம் அப்படின்னு நமக்கு பிறந்த உடனே தெரியுமான்னா தெரியாது. இப்ப இதெல்லாம் கற்பித்துக் கொடுப்பதற்காக பெருமானவர்கள் இந்த மனிதனை படைத்து இந்த மனிதனுக்காக சர்வ அண்டரண்ட சராசரங்களையும் படைத்து இந்த மனிதனை இந்த பூமியில இறக்க முந்தியே இந்த மனிதனை பரமபதத்துல சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே அவனை இந்த பூமிக்கு இறக்கி அதன் மூலமாக தான் அவனை அந்த பரமபதத்துக்கு ஏற்ற முடியும் என்ற ஒரு காரணத்தினால முதல்ல இந்த பூமியை படைச்சு இந்த பூமியில சகல விதமான வசதிகளும் இந்த மனிதனுக்கு படைச்சு இன்னைக்கு கூட பெருமான் அவங்க அதைத்தான் நமக்கு அருளி செஞ்சாங்க. இறைவன் செய்த அந்த ஒரு உதவி இவ்வளத்தையும் படைச்சாங்களே, எதுக்காக படைச்சாங்க? இவன் நரகத்துக்கு போட்டுனா படைச்சாங்க. இறைவன் செஞ்ச அந்த உதவியை உன்னுடைய தாய் தந்தை செய்ய முடியுமா? இறைவன் படைச்சு வச்சிருக்காங்களே அதே மாதிரி ஏதாவது ஒன்னாவது ஒரு தாய் தந்தை படைக்க முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் உணவு எப்படி பார்த்து 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 இறைவன் படைச்சிருக்காங்க. நீ கருவுல இருக்கும்போது ஒரு உணவு, ஆவி வடிவுல உணவு, கருவை விட்டு வெளியே வந்தவொடனே தாய்ப்பால்ங்கிற உணவு, அப்புறம் கொஞ்சம் பெருசான பிறகு என்ன உணவு, பருவத்துக்கு தகுந்த உணவு. ஒரு மரம், ஒரு பெரிய விருட்சம் இருக்குன்னா அதுக்கு எவ்வளவு உணவு வேணும்? அந்த உணவை இந்த பூமிக்குள்ள தன்னுடைய வேரை நுழைத்து தேடிக்கொள்ளக்கூடிய அறிவை அந்த மரத்துக்கு படைச்சு அது தனக்குரிய உணவை மட்டும் தேடி எடுக்குது பாருங்க. அதையும் இன்னைக்கு பெருமான் அவங்க அருள் செய்தாங்க. ஒரு எட்டி மரத்தை வையே, ஒரு சந்தன மரத்தை வையே, பக்கத்திலே ஒரு வேப்ப மரத்தை வையே, பக்கத்திலே ஒரு கரும்பு நட்டு வையே. இது உணவு அது எடுக்குமா, அது உணவு இது எடுக்குமா? எடுக்காது. அது தனக்குரிய உணவை மட்டும் எடுத்து அது வளருதே. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலான உணவு இந்த பூமியில இருக்கு. அந்த உணவை தேடி போய் அதை மட்டும்தான் எடுக்கணும் கஷ்டப்பட்டு. அது ஆனா இந்த மனிதனுக்கு எல்லாமே உணவு. அதுதான் பெருமான் அவங்க பறக்கிறதுல பட்டம், ஓடுறதுல வண்டி, இதை தவிர எல்லாத்தையும் திம்பானேவன். அப்படி இருக்கும் போது இறைவன் இவனுக்கு அறிவை கொடுத்தது இந்த உணவு பிரச்சனைக்காகவா? இந்த உணவு பிரச்சனைக்கும் இந்த அற்ப பொருள் காசு சம்பாதிக்கிறதுக்குமாகமா இறைவன் இவனுக்கு இந்த பேரறிவை கொடுத்தாங்க? அதுக்கு இல்ல. அப்ப எதுக்காக கொடுத்தாங்க? இப்ப நான் இங்க வந்தேனே சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போறதுக்கா வந்தேன்? என்னை போல் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், என்னை போல எல்லாரும் ஆகணும்னு நினைச்சுதான் நான் இங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமான் அவங்க நம்மளோட அப்படி இறங்கி நம்மளோட ஒருத்தரா. நான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால நான் இங்கதான் இருந்தேன். அப்போ செங்கோட கவுண்டர்னு ஒருத்தர் இருந்தாரு, பெரியப்பான்னு கூப்பிடுவோம். அவங்களையெல்லாம் இப்ப காணும். அப்ப இருந்த அந்த கவுண்டர்ச்சி யாரையும் காணும். இப்ப பார்த்தா எல்லாம் அமெரிக்கால இருந்து லண்டன்ல இருந்து இறங்கி வந்த மாதிரி தாட்டு போட்டு இங்கிலீஷ் பேசிக்கிட்டு எப்படியோ நாகரிகமா தெரியுதுங்க. எல்லாமே மாறி போச்சு. நான் இருந்த காலத்துல இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளா இறங்கி நம்மளோட ஒருத்தரா இருந்து பொழங்கி நமக்கு இந்த நீதியை புகட்டுவதற்காக அந்த ஆதி மருமகன் இந்த பூமிக்கு இறங்கி நமக்கு நீதியை புகட்டு. இந்த உலக வாழ்வுக்கு உண்டான நித்தியமோ அநித்தியமோ எல்லாத்துக்கும் நீதியை புகட்டுறாங்க. நித்திய வாழ்வா இருந்தாலும் சரி, அநித்திய வாழ்வா இருந்தாலும் சரி, அதுல நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருவாக்கியத்துல நமக்கு ஒரு நீதியவே சொல்லி தர்றாங்க. தீமையோ நன்றோ பிறந்தர வராது. நீ நினைச்சுக்கிற இது எனக்கு மட்டும் இப்படி வருது, எதுவும் தன்னை போல தானா வருதுன்னு நினைக்கிற,
அது தானா வராது, இழுத்து வச்சுக்கிறது நீதான், உன்னுடைய இச்சை தான் காரணம். நீ எதுல எல்லாம் இச்சை வைக்கிறியோ அதுல இருந்தெல்லாம் உனக்கு துன்பம் வரும் அப்படிங்கிறத அந்த ஒரு நீதி கருத்தை, இந்த உலக வாழ்வுக்கும் மெய் வாழ்வுக்குமான ஒரு நீதி கருத்தை பெருமானவங்க இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து செய்றாங்க அப்படிதான் நான் பாக்குறேன். அப்போ இந்த நீதி சொல், இந்த நீதியை மனிதனுக்கு புகட்டுவதற்காகவே இறைவன் இந்த பூமிக்கு இறங்கி, இந்த மனிதன் அந்த உலகத்துல படைச்சிட்டோமே அப்படி சர்வ அண்டரண்ட சராசரத்தையும் படைச்சு அதுக்கப்புறம் மனிதனை இறக்கி அவனுக்கு அறிவு புகட்டுவதற்காக, அவனுடைய இருட்டை நீக்குவதற்காக, தன்னுடைய இதயத்துக்குள் பொதிந்து கிடந்த அந்த வேதத்தை தனது தரிசியர்கள் மூலமாக இறக்கி மனிதர்களுக்கு அதை வெளியாக்கி, எத்தனையோ ஞானியர்களையும் தீர்க்கதரிசிமார்களையும் இறக்கி அவங்களுக்கு இந்த நல்ல நல்ல கருத்துக்கள் வேதங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து, வேதங்கள் என்பது இறைவனுடைய உள்ளத்திலிருந்து வந்தது, அது வேற யாராலும் எழுத முடியாது. அதை நமக்கெல்லாம் கற்பித்து கொடுத்து தானும் இறங்கி நம்மளுக்கு கற்பித்து இந்த நீதி கருத்துக்களை எல்லாம் நமக்கு சொல்றாங்க. அப்படி நீதி கருத்துக்கள் சொல்வதற்காகவே நம்முடைய தமிழ் மொழியில நிறைய வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இதெல்லாம் பெரிய பெரிய தீர்க்கதரிசிமார்கள், ரிஷிமார்களால நமக்கு கிடைக்க பெற்றது. அந்த மாதிரி மகாபாரதம் என்கின்ற ஒரு இதிகாசம், இந்த இதிகாசத்தை இயற்றியவர் பராசர முனிவர் என்பவரது புதல்வர் வேதவியாசர். இந்த வேதவியாசர் இந்த மனிதர்களுக்கு நீதியை புகட்டுவதற்காக வேதங்கள் எல்லாம் வந்தது. இந்த வேதங்கள் எல்லாம் படிச்சு இந்த மனிதன் தெரிந்து கொள்வதற்கு அது ரொம்ப கடினமாக இருக்கும். அப்ப எளிமையாக கதைகள் மூலமாக இந்த மனிதனுக்கு நீதி கருத்துக்களை சொல்லி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டு அவர் உள்ளத்துல ஒரு கதையை உருவாக்குகிறார். அது பெரிய நீண்ட நெடிய கதையாக அதை உருவாக்குறார். அந்த கதையில முழுவதுமே நீதி கருத்துக்கள் தான் இந்த மனிதனுக்கு கதை மூலமாக சொல்வதற்காக அவர் உள்ளத்துல ஒரு பெரிய கதையை உருவாக்கிட்டார். அதை எழுதணும். அதை எழுதுறதுக்கு அவர் பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்டாராம், என் உள்ளத்துல ஒரு கதை இருக்கு, அந்த கதையை நான் சொல்ல சொல்ல யாராவது எழுதணும், நீங்க எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்டாராம். அப்போ பிரம்மதேவர், என்னால அப்படி நீங்க சொல்ல சொல்ல எழுத முடியாது, இதுக்கு சரியானவங்க யாரு அப்படின்னா விநாயக பெருமான் தான், நீங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்க உங்களுக்கு இதை எழுதி கொடுப்பாங்க அப்படின்னு பிரம்மதேவர் சொல்றாங்க. சொன்ன உடனே வேதவியாசர் அவர்களும் விநாயகர்கிட்ட போய் கேட்கிறாங்க, என் உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு நீதி கதை தோன்றி இருக்கு, அதன் மூலமாக இந்த மக்களுக்கு நீதி கருத்துக்களை எல்லாம் கதை மூலமாக சொல்வதற்காக ஒரு பெரிய கதை ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கேன், அதை நான் சொல்ல சொல்ல நீங்க எழுதணும், நீங்க கொஞ்சம் எழுதி தர முடியுமா அப்படின்னு சொல்லி விநாயகர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப விநாயக பெருமான் என்ன சொல்றாங்க, நான் எழுதி தருவேன், ஆனா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை அப்படின்னா, எங்க கூட நிறுத்தவே கூடாது, நான் கடகடன்னு எழுதிக்கிட்டே போவேன், ஒரு இடத்துலயும் என்னுடைய எழுத்தாணி நிக்கவே நிக்காது, போய்கிட்டே இருக்கும், நின்னுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எழுத மாட்டேன், அப்படி உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே வியாச பெருமான் அவங்களும், சரி நான் அப்படியே சொல்றேன், நான் நிப்பாட்டாதபடி நானும் சொல்றேன், ஆனா எனக்கும் ஒரு நிபந்தனை இருக்கு, அதையும் நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரோட நிபந்தனை என்னன்னு சொன்னாராம். சரி சொல்லுங்க, உங்க நிபந்தனை என்ன அப்படின்னா, நான் சொல்றத நீங்க சும்மா அப்படியே காதுல வாங்கி எழுதக்கூடாது, அதோட பொருள் புரிஞ்சு அப்புறம் தான் நீங்க எழுதணும் அப்படின்னு வேதவியாசர் ஒரு நிபந்தனை வச்சாராம். ஏன் வேதவியாசர் அந்த நிபந்தனையை வச்சாருன்னா, அவர் பொருளை கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம அடுத்ததை யோசிச்சிடலாம், ஒரு கடகடன்னு சொல்ல சொல்றாரு, பொருள் புரிஞ்சுதான் நீங்க எழுதணும் அப்படின்னு சொன்னா சில இடங்கள்ல பொருள் புரியாம கொஞ்ச நேரம் எப்படியாவது யோசிப்பாரு, அந்த யோசிக்கிற நேரம் நம்ம அடுத்ததை யோசிச்சு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு நிபந்தனை இட்ட உடனே விநாயக பெருமானும் சரின்னு அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம். அப்படியாக சில இடங்கள்ல அவர் கடினம் ஸ்லோகங்கள், சமஸ்கிருத ஸ்லோகங்களாக வந்து கடகடன் கொட்டுறாரு.
அப்படி கொட்டும் போது சில இடங்கள்ல பொருள் புரியல விநாயகருக்கு, அவர் அதை யோசிக்கிறார். அப்படி யோசிக்கும் போது இவர் அடுத்ததை யோசிச்சிருவார். இப்படியாக எழுதப்பட்டு நமக்கு கிடைச்சதுதான் இந்த மகாபாரதம் என்கின்ற ஒரு இதிகாசம். இந்த இதிகாசத்துல முழுசுமாக நமக்கு நீதி கருத்துக்கள் அதத்தான் வேதவியாசர் அவங்க குவிச்சு கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு 4 இதை முக்கியமானதாக சொல்லுவாங்க. அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் செய்கிற உபதேசம், அந்த ஸ்லோகங்கள் ஃபுல்லா ஒரு நீதி கருத்துக்களாக இருக்கு. அதுக்கப்புறம் திருதராஷ்டிரனுக்கு விதுரர் சொன்ன ஒரு நீதிகள். விதுரர்னா யாரு அப்படின்னா திருதராஷ்டிரன், துரியோதனனுடைய தகப்பனார் திருதராஷ்டிரன். அவர் கண் தெரியாதவர். அவருடைய தம்பி 2 பேர் அவருக்கு தம்பி, பாண்டு, இன்னொருத்தர் விதுரர். இந்த பாண்டுவும் இவரும் துரியோதனனும் தான், பாண்டுவும் திருதராஷ்டிரம் தான் அரசுக்கு உரிமை உடையவங்களா இருக்காங்க. இவங்க இன்னொரு தம்பி ஆகிய விதுரருக்கு அரசு உரிமையில பதவியே கொடுக்கல, அவருக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு வேலைக்காரியின் மகனாக பிறந்ததுனால அவரை இவங்க மதிக்கிறது இல்லை. ஆனா அவருங்க ஒரு பெரிய ஞானியாக இருந்தாங்க. ஆனா அவருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்து மந்திரியாக வச்சிருந்தாங்க சபையில. அந்த விதுரர் அவர் சொன்ன நீதிகள் அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள் மகாபாரதத்துல இருக்கு. இப்போ 2, ஒன்று கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு செய்த உபதேசங்கள், திருதராஷ்டிரன் ஆகிய அந்த கண் தெரியாத அண்ணனுக்கு அவருடைய தம்பி ஆகிய விதுரர் சொன்ன நீதிகள். இன்னொன்னு பீஷ்மர் அவர் மரணப்படுக்கையில அம்பு படுக்கையில இருக்கும் பொழுது அவரு சில உபதேச கருத்துக்களை எல்லாம் சொல்றார். அந்த ஒரு உபதேசங்கள் எல்லாமே நீதி கருத்துக்களாக இருக்கும். அதுக்கப்புறம் 4வது யக்ஞ பிரஷ்ன அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. பிரஷ்ன அப்படின்னா கேள்வி. யக்ஞன் ஒருத்தன் கேள்வியா கேட்பான் தர்மர்கிட்ட, நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லு, அப்பதான் அவங்க தம்பிகள் எல்லாமே ஒரு குளத்துல போய் நீர் குடிக்க போவாங்க. அந்த நீரை குடிக்கும் போது அவங்க உயிரெல்லாம் போயிடும். அது ஒரு பெரிய கதையா இருக்கும். அப்ப தர்மர் என்ன என் தம்பிகள்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த யக்ஞர் நான் சில கேள்விகள் கேட்பேன், அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீ சரியான பதில சொன்னீங்கன்னா உன் தம்பிகள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் தர்மர் சொல்கின்ற நீதி கருத்துக்கள் அது ஒரு இது. இப்படி 4 வகையான நீதி கருத்துக்கள் இந்த மகாபாரதத்துல நிறைய நீதி கருத்துக்கள், மனிதர்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய நீதி கருத்துக்கள், அதை நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பருவத்திலையும் அங்கங்க நீதி கருத்துக்களை இந்த மகாபாரதத்துல கொட்டி கூட்டி வச்சிருக்காங்க. அதுல இந்த திருதராஷ்டிரனுக்கு விதுரர் சொன்ன நீதி கருத்துக்கள் அதெல்லாம் இப்போ நம்ம பெருமான் அவங்க இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்வது போல, எதுவும் தன்னை போல தானாக வராது, எதுவோ நித்தியமோ அநித்தியமோ நீ எதுல சார்ந்திருக்கிறியோ அதுதான் உனக்கு வரும் அப்படிங்கிற கருத்து போல அவர் அவருக்கு சில நீதி கருத்துக்களை சொல்றார். இந்த திருதராஷ்டிரர் நீதிமானே இல்ல. அவர் நீதியோட நடந்திருந்தாருன்னா இந்த மகாபாரத கதையே நடந்திருக்காரு. அவர் தன்னுடைய மகன் துரியோதனன் மேல ஒரு கண்மூடித்தனமான ஒரு பாசம் வச்சிருந்த காரணத்தினால அவன் செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் துணை போறார். அப்படி துணை போய் பாண்டவர்களுக்கு அநீதி இழைக்கிறார். அப்படி அநீதி இழைச்சு கடைசியில நமக்கு தெரியும் இந்த மகாபாரத கதை. சூழ்ச்சியால அவங்களுக்கு நாடை கொடுத்து இந்திரபிரஸ்தம்னு ஒரு நாடை கொடுத்து அந்த நாடு அதையும் ஒரு பெரிய காட்டு பகுதியை இத போய் நீ ஆட்சி செஞ்சுக்கோன்னா அந்த காட்டு பகுதியை அவங்க ஒரு பெரிய இந்திரலோகத்தை விட சிறப்பான ஒரு நாடாக அவங்க உருவாக்கி அதுல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பொறாமப்பட்டு இந்த நாட்டை எப்படியாவது புடுங்கணும் இவங்கிட்ட இருந்து அப்படிங்கிற எண்ணம் கொண்டு அவங்கள சூழ்ச்சி செய்து அந்த சூதாட்டத்துக்கு அழைத்து
அதுல சகுனியோட சூழ்ச்சியால அவ்வளத்தையும் அவங்கள தோற்கடிக்க செய்து அவங்க நாடையெல்லாம் பறிச்சு திரௌபதியையும் அவமானப்படுத்தி அதெல்லாம் அந்த கதையெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். அப்போ அவங்களுக்கு தண்டனையாக திரௌபதி சபதம் செய்யறா, இந்த துச்சாதனன் என் சேலைய துகில பிடிச்சானே, இந்த துச்சாதனனுடைய ரத்தத்தை என் கூந்தல்ல தடவுற வரைக்கும் இந்த கூந்தலை முடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் வச்ச பிறகு அது நடந்துருமோ என்னமோன்னு பயந்து அப்ப எல்லாரும் ஒரு புத்திமதி சொன்ன பிறகு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இவங்க 12 ஆண்டுகள் வனவாசம் போகணும், இந்த சூதாட்டத்துல தோற்றதுக்கு தண்டனையாக 12 ஆண்டுகள் வனவாசமாக இருக்கணும், 1 ஆண்டு அஜ்ஞாத வாசம் இருக்கணும். அஜ்ஞாத வாசம் அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது. யாரு கண்ணுக்காவது தெரிஞ்சிட்டா திரும்ப 12 ஆண்டுகள் வனவாசம் இருக்கணும், 1 வருஷம் அஜ்ஞாத வாசம் இருக்கணும். அப்படி இருந்துட்டு திரும்பி வந்தா அவங்க நாடு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னு பேசி துரியோதனன் என்ன நினைச்சு இதுக்கு ஒத்துக்கிறான் அப்படின்னா, அஜ்ஞாத வாசத்துல இவங்களையா கண்டுபிடிக்க முடியாது, இவங்களை எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன், கண்டுபிடிச்சு திரும்ப 12 வருஷம் வனவாசம் இருக்க வைப்பேன், திரும்ப அஜ்ஞாத வாசம் இருப்பாங்க, திரும்ப கண்டுபிடிப்பேன், திரும்ப 12 வருஷம் வனவாசம் அனுப்பிடுவேன், அப்படியே நீங்க நாட்டுக்கே திரும்ப வர முடியாதபடிக்கு செஞ்சிருவேன் அப்படியெல்லாம் சூழ்ச்சி செஞ்சு இவங்களை வனவாசத்துக்கு அனுப்பி அவங்களும் வெற்றிகரமாக அந்த 12 ஆண்டுகள் வனவாசத்தை முடிச்சு 1 ஆண்டு அஜ்ஞாத வாசத்தை முடிச்சு திரும்ப தேசத்தை கேட்கிறாங்க. கேட்கும் போது கொடுக்கணும் இல்லையா, திருதராஷ்டிரன் தான் மன்னனாக இருக்கிறான். அப்போ திருதராஷ்டிரன்கிட்ட துரியோதனனுக்கு தான் கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்க கூடாது, அவன் நீதிமானாக இருந்தா கொடுத்துருவான், அவன் நீதிமான் இல்லை. அப்போ அவனுக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்லைன்ன உடனே அவர் திருதராஷ்டிரன் தர்மர்கிட்ட சஞ்சயன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட தூது அனுப்புறாரு. தூது அனுப்புனா என்ன சொல்லி அனுப்பணும்? சரிப்பா நீ வந்துட்ட, உனக்கு ஒரு நாடை பூரம் தர முடியாது, ஒரு பாதியாவது தர்றோம், இல்ல நீங்க 5 பேர் இருக்கீங்க, 5 பேருக்கு 5 கிராமம் தரோம், இல்ல 5 ஊர் தரோம், இல்ல 5 வீடு தரோம், இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாம அந்த சஞ்சயன்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போய் தர்மர்கிட்ட உனக்கு எதுக்குப்பா இந்த அரசாட்சி, அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு துரியோதனன் இருக்கான், அரசாட்சி செய்யறதுனா பெரிய சண்டையும் கலவரமும் அங்கங்க நடக்கும், அதுக்கு ரவுடித்தனம் தெரிஞ்சவங்களாலதான் அதெல்லாம் செய்ய முடியும். இந்த ரவுடிக்கெல்லாம் துரியோதனன் தான் லாயக்கு. நீ ஒரு தர்மவான், நீ அமைதியா இமயமலையில போய் தவம் செய்யி, நீ அங்க போய் இரு, நீ காட்டுக்கு போ, இமயமலைக்கு போ, நீ தவத்திலே இரு, உனக்கு இந்த அரசாட்சி எல்லாம் அதுக்கெல்லாம் நீ லாயக்கப்பட மாட்ட, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட, துரியோதனன் தான் அதுக்கு சரியப்பட்டு வருவான், இதுக்கு நீ ஒத்துக்கோ. இப்படியா தூது அனுப்புறது? இப்படியாக ஒரு தூது அனுப்புனா ஏன், எதுக்காக நம்ம இந்த கதையை பாக்குறோம் அப்படின்னா, இச்சை துரியோதனனுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் இச்சை தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு பார்த்தோமே. அவங்களுக்கு இச்சை, நாட்டப்புறம் அவங்களுக்கு கொடுக்க கூடாது, நானே ஆட்சி செய்யணுங்கிற இச்சை இருந்ததுனால அப்போ தர்மர் அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு எங்க நாட்டை தரணும், இல்லைன்னா போர் அப்படின்னு போய் திருதராஷ்டிரன் எங்க பெரியப்பாட்ட போய் சொல்லிடுன்னு சஞ்சயன்கிட்ட சொல்லி விட்டுட்டார். அதை கேட்ட உடனே திருதராஷ்டிரனுக்கு தூக்கமே வரல. போர் வந்தா என்ன பண்றதுன்னு ராத்திரி பூரா தூக்கமே வரல. அப்போ இந்த தூக்கம் வராததுக்கு காரணம் என்ன? அவனுடைய இச்சை, அவனுடைய பேராசை. இந்த பேராசையின் காரணத்தினால தூக்கம் வரலை. எனக்கு ஏன் தூக்கம் வரலைன்னு எனக்கு தெரியணும்னு அப்போ மட்டும் விதுரரை அழைக்கிறார். விதுரரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. விதுரர் வர்றாரு. வந்த உடனே, விதுரா எனக்கு தூக்கமே வரமாட்டேது, எதனாலன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி விதுரர்கிட்ட கேட்கிறார். அப்போ விதுரர் தூக்கம் வராததுக்கு காரணம் அண்ணா நீங்க தான், நீங்க செய்த உங்களுடைய ஒரு பேராசையின் காரணத்தினாலதான் உங்களுக்கு தூக்கம் வரல. அந்த பேராசையை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். நீங்க கூட அறிவாளிகளையே வச்சுக்கிடல, அறிவாளிகளை கூட வச்சுக்கோங்க.
அறிவிலிகளைத்தான் நீங்க கூட வச்சிருக்கீங்க. யாரெல்லாம் அந்த அறிவிலிகள்? சகுனி, கர்ணன், துச்சாதனன், இந்த மாதிரி அறிவிலிகளை தான் நீங்க கூட வச்சிருக்கீங்க. கிருஷ்ண பரமாத்மா, பஞ்சபாண்டவர்கள்லாம் அறிவாளிகள், அவங்கள நீங்க பகைச்சிக்கிறீங்க. உங்களுடைய பேராசை இதுதான் உங்களுக்கு தூக்கம் வராம இருக்கிற காரணம். ஒரு தூது அனுப்புனீங்களே சஞ்சயனை, அவன்கிட்டயாவது ஒரு நேர்மையான கருத்தை சொல்லி விட்டீங்களானா? இல்ல, அவன்கிட்டையும் நீங்க இந்த அரசாட்சியெல்லாம் நீ கேட்காதப்பா, நீ காட்டுக்கு போயிரு, நீ இமயமலைக்கு தவம் செய்ய போயிரு, இப்படி சொல்லி விட்டீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அவன் போருன்னு தானே சொல்லுவான். அப்ப போர் வந்தா நீங்க நிச்சயம் தோத்துட்டான் போயிருவீங்க. நீதிதான், தர்மம் தான் ஜெயிக்கும். அந்த பயத்தின் காரணமாக தான் உங்களுக்கு தூக்கம் வரலை. நீங்க ஒரு நீதிமானாக இல்லை. நீங்க நீதிமானாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் வந்திருக்கும். அப்போ எனக்கு அந்த நீதி கருத்துக்களை எனக்கு உபதேசிக்கிறியா அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரன் கேட்கிறார். கேட்பாரு, ஆனா எதையும் பின்பற்ற மாட்டார். நம்ம பின்பற்றினோம்னா தீதும் நன்றும் பிறந்தர வராது. அப்படி இருக்கும்போது அந்த விதுரர் நீதி கருத்துக்களாக அவருக்கு நிறைய நீதிகளை உபதேசம் பண்றார். அந்த நீதி கருத்துக்கள் எல்லாம் நம்ம பகிர்ந்து கொண்டோம்னா நம்மளுக்கும் இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதுல அவர் நிறைய இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எந்தெந்த நீதி கருத்துக்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும், எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எப்படி அறிவு கெட்டவங்களை பக்கத்துல வச்சுக்கிட கூடாது, அறிவாளிகள் பக்கத்துல இருக்கணும், மற்றவங்களை ஒதுக்கி தள்ளிடணும். நேற்று கூட நம்ம பார்த்தோமே, நமக்கு அந்த பரமபதத்தை அருளி சரணாகதி எவ்வளவோ பெரிய 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 ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள் அடைய வேண்டிய அந்த பரமபதத்தை எதுக்குமே லாயக்கில்லாத நமக்கு அவர்கள் திருவடியை சரணடைந்த ஒரே காரணத்துக்காக இலவசமாக தர்றாங்களே. அந்த கடைசி நேரத்துல அந்திம ஸ்மரணம் இருந்தா தான் இவனுக்கு பரமபதம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விதி வேதத்துல இருந்தாலும், அந்த அந்திம காலத்துல இவன் நினைவிழந்து போன காலத்துல கூட இவன் இளமை காலத்துல எல்லாம் என்னைத்தானடா நினைச்சுக்கிட்டு இருந்தான், என்னுடைய பாடல்களை தான் பாடிக்கிட்டு இருந்தான், என்னை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்தான். அதனால அந்த அந்திம ஸ்மரணத்தை அவனுக்கு பதிலாக நானே செய்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இறுதி காலத்துல நினைவிழந்து போற நிலைமை நமக்கு வந்தா கூட, இப்ப நம்ம எதுக்காக இப்பெல்லாம் அப்படி பேசுறோம்? இப்ப இளமை காலத்துல ஃபுல்லா அவனுக்கு தெம்பு இருக்கும் போதெல்லாம் என்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தான்னு பெருமானவங்க அந்த நேரத்துல நமக்கு பதிலாக அவர்கள் அந்த அந்திம கால ஸ்மரணத்தை நமக்காக செய்வார்கள். அப்படியே இல்லாம இன்னொரு ஒரு இதுவும் நமக்கு பெருமானவங்க கொடுக்குறாங்க. நீ அப்படி இளமை காலத்துல கூட வர வேண்டாம், முதுமை காலத்துல கடைசி நேரத்துல கையேந்தனா கூட கடைசி நேரத்துல ஒரு பூ பறிச்சவனுக்கும் அந்த பரமபத வாழ்வை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த உலகத்துல என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிப்புன்னு கேட்டா அவனை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்லாம் பெருமானவங்க அருள் செய்ததுக்காக நம்ம என்ன பாவம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், அப்புறமா பெருமானவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு வாழாம இந்த நீதி கருத்துக்கள் இதெல்லாம் தெரிஞ்சு மனிதன் வாழ வேண்டும் தான் வேதவியாசர் போன்ற பெரிய பெரிய ஞானிகள் நமக்கு நூல்கள்ல நீதி கருத்துக்களை கொட்டி கூட்டி பிரித்து நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க. புராணங்களாகவும் இதிகாசங்களாகவும் அந்த திருதராஷ்டிரருக்கு மட்டும் இல்லை, அந்த நீதி கருத்துக்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆனது. அந்த நீதி கருத்துக்களை அவர் என்னென்ன நீதி கருத்துக்கள் படியெல்லாம் வாழ்ந்தா உனக்கு நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னு திருதராஷ்டிரருக்கு சொல்றது போல நமக்கு எல்லாத்துக்கும் சொல்றாங்களோ அதையெல்லாம் அந்த நீதி கருத்துக்களை எல்லாம் வருகிற சபைகளை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்ப்போம். இப்படியாக நம்முடைய பெருமானவர்கள் இந்த உலக வாழ்விற்கும் அந்த நித்திய வாழ்விற்கும், நித்தியமோ அநித்தியமோ, சொர்க்க வாழ்வோ நரக வாழ்வோ எதுவாக இருந்தாலும் நீ எதில் சார்ந்து கொள்கிறாயோ அதன் மயமாக ஆகிவிடுவாய். அப்போ இந்த உலக வாழ்விலையும் நம்ம நீதிமானாக வாழணும்னா நீதி கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சொர்க்க வாழ்வு வேணும்னா அதை தர்றவங்க அவங்களோடதான் கூடி சங்கம் தேடணும் நம்ம என்கின்ற உண்மையெல்லாம் நமக்கு இந்த ஒரு வாக்கியத்தின் மூலமாக நமக்கு நாளும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கும்
நமது பெருமானவர்களுக்கு பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முட்டி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். இந்த அற்ப காரியத்துக்காகவா மனிதன் வந்தான்? மணி ஈசன் என்ற பட்டத்தை எடுத்து வந்தவன் மணி ஈசனாக போய் இந்த இன்பத்தையே அழிச்சிட்டு அதுக்கு மூடாதான் மனுங்கிற இதை வச்சோம். மணி ஈசனாக ஈசனா போகக்கூடாது. நான் இந்த செயலுக்கு வர்றது வந்த 50 வருது. நான் இந்த செயலுக்கு வந்து 50 வருடம் ஆச்சு. அந்த காரனுக்கும் சர்வ உயிர்களுக்கும் உணவளிக்கதான் வந்தான். கருத்ததெல்லாம் கம்பளி வெளுத்ததெல்லாம் பாலுங்கிறத இன்னைக்கு திருவாக்கியத்துல இருந்து நம்ம கேட்டோம். அக்கா இன்னைக்கு எடுத்து விட்டாங்க கோடாயி ஒரு வாக்கியத்துல. எதுவும் தன்னை போல வராது. நன்றும் தீதும் பிறகுற வாரா. நன்மை வந்தாலும் நம்ம செய்யறது, தீமை வந்தாலும் நம்ம செய்யறதுதான். அவங்க வந்து இச்சையும் காரணம். அதுதான் புத்தகர் வந்து ஆசையே துன்பத்திற்கு காரணம். அதை ஒழித்து விட்டா நீ துன்பம் இல்லாமல் வாழலாம். எதுல ஆசைப்படணும்? எதுல ஆசைப்படணும்? தெய்வத்துல திருவாக்கள் நம்பிக்கை வைத்து ஆசைப்பட்டு அந்த அமிர்த வட்டிப்புல இருந்தா நம்ம கொண்டு சொத்துக்களை சேர்ப்பாங்க. இந்த உலகாயுதம பழகி இருந்தா நரகத்துல போவாங்க. இதுதான் நன்மைக்கு நீனே பிரித்து எடுத்துக்க அப்படிங்கிறது தெய்வம் முன்னாடியே ஒரு வாக்கியத்தையும் விட்டாங்க. 194 வாக்கியத்திலையும் அது அப்படிதான் இருக்கும். அந்த மாயில சிக்காத. நீ எதுக்கு ஆசைப்படணும், எதுக்கு இஷ்டப்படணுங்கிறத தெளிவா கொடுக்குறாங்க. எக்கோடி காலமேனும் நீலா நரக அவஸ்தைக்கு ஆளாகப்படாதே என்று அச்சப்படும் அல்லது வாடாத சொர்ணலோக இன்பகர வாழ்வுக்கு ஆசை உற்றாவது ஆத்திரம் கொண்டு முனைந்து ஓர் அறிவாக நின்று கவனிக்கிறவர்களுக்கே இந்த மெய் வந்து வாய்க்கும். லேசாக நினைக்கிறவங்களுக்கு மெய் வாய்க்காது. மேன்மை பொறுத்து விட்டா மெய் வாய்க்கும். அப்ப வந்துட்டோம், வாய்ச்சிருச்சு. ஆனால் எப்படி நம்ம நினைக்கணும், எப்படி கையாளணுங்கிறதான் தெய்வம் கொடுக்குறாங்க. நன்மை தீம்பரத்துக்கு வராது. நம்ம இஷ்டம் எதுல வைக்கிறோம், இதுல வச்சா இதுல எடுத்துட்டு போவோம், அதுல வச்சா அதுல இருக்கும். அப்ப எக்கோட்டிக்கான மீறா நமத்துக்கு ஆளாகப்படாதேன்னு ஒரு அச்சம் எந்த நேரம் கெட்டு நம்ம உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கணும். எமன் கையில சிக்கியிருக்கமா சிவன் கையில சிக்கியிருக்கமாறு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சொன்னவங்க இன்பகர வாழ்வுக்கு ஆசை விட்டுட்டு மட்டும் நீ இருந்தா பத்தாது. ஆத்திரம் கொண்டு உணைந்து ஓர் அறிவாக நின்று கவனிக்கிறவர்களுக்கே, கவனிப்பவர்களுக்கு எல்லாம் அறிவுரைத்து விடும் தெய்வமே அறிவுரைத்துவாங்க. அது முக்கியமா கவனிக்கிற பாயிண்ட். தெய்வம் கவனிச்சாதான் தெய்வம் உள்ள போய் அங்க வேலை செய்யும். இந்த மெய் வந்து வாய்க்கணும் அப்படின்ட்டாங்க. அப்ப நன்மையும் தீமையும் வராது அப்படிங்கறத எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு தெய்வம் பாடல்லையும் தாவத்தாவைப்ப நன்மைனா என்ன உனக்கு கிடைக்கும், தீமைனா என்ன கிடைக்கும், அது எதை நீ அவங்களுடைய தாளை வந்து நீ புடிச்சுக்கிட்டாயே உனக்கு நன்மை. அப்படிதான் அவங்க உபதேசத்துல வந்து நீ 3 முறை இருந்தாயிரம் உனக்கு நன்மை. அந்த உபதேசத்தை விட்டு விலகி போனா தீமை. அதை விட்டு கொடுக்குறாங்க. தாலோ தாலேலோ சகுருமானகனே கருணாகர தாலோ தாலேலோ நன்மையனும் திருமூலமணி படி நந்தியனும் நாயகந்தார் கண்டேதோழுதே எழுந்தோருகமாய் மூடி திண்மையும் நன்மை இரண்டுமே தலவா தேனருவி படியில் ஏதிரன் உபதேசத்திலிருந்தீர் முறை முறை தினமும். அப்ப தினம் அதை குளிச்சுக்கிட்டே இருந்து தேன் கடலுக்குள்ள மூழ்கிட்டோம்னா நம்மளுக்கு நன்மையே வரும். அதை விட்டு விலகினமா தீமையே வரும். அந்த இச்சை நீ தான் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. தௌகீர் மக்காவிலேன்னு கொடுத்தாங்க. என்ன வேணும், நன்மை வேணுமா தீமை வேணுமா? அது நபுசு இருக்கு. நபுசை விட்டுட்டு நீ நன்மையை பிடிக்கணும். அப்ப நன்மையை பிடிக்க நீ கழிந்து உருகி நிச்சாதான் உனக்கு நன்மை கிடைக்கும். வேணுமென்பே உறுதி கொள்ளல் வெற்றி முது புதலுற்ற மதுநல் எண்ணம் காணும் அப்பா மறுமுதலோடிவை கண்மணியே நபுசூரை தோமினியேற்பாரே வானுலகு நிற்கின்ற வாதையாயும் வல்ல
அப்ப தானே தாத்தா கொஞ்சம் கலைந்து உருகி நின்றாக்கா அதான் சொற்பம், இல்லாட்டி நரகம். அப்புறம் தீமை வர்றதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் ஆனந்த கழிப்புல கொடுக்குறாங்க. நாமம் நீரைந்த வெண்டரல மார்க்க நாடருப்படுத்து மோனு சஞ்சீவி தீமை கடந்த சஞ்சீவி என்னுள் தினமும் வந்துளவும் தொழிலோ சஞ்சீவி வாழவே தாழ்ந்த சஞ்சீவி குரு வள்ளல் கொடுத்த மாசுகின் சஞ்சீவி. அப்ப எப்போதும் தீமை வராம நன்மையே அடையல் கூறி அவங்க பொற்பாதம் திருப்பாதம் மறுபாதம் வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரம். மீண்டும் ஒத்திக்கிறே உலகம். ஜீவ சகோதரி சாலை குமாரி அக்கா அவர்கள். அப்போ அக்கா அவங்க எடுத்து சபை மூலியமாக எடுத்து நமக்கு என்ன எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நீதியை பத்தி எடுத்து கொடுத்தாங்க. இப்போ தெய்வம் ஒளிநாடாலே நமக்கு என்னென்ன இருக்கு, மனு எதுக்கு பிறந்தாங்க, அவன் எல்லாம் கத்துல நாயா போய் அந்த சொத்துக்கு தான் அலையிறோம் நம்ம. ஆனா தெய்வம் அந்த எதுக்காக படைத்தோம், நாவை குடி வைத்து படைத்தாங்க. நம்ம தந்தை தாய் செய்வாங்களா, இப்படி எனக்கு இருந்த அந்த 6 அறிவு கொடுத்தது எதற்கு, உணவு பிரச்சனைன்னு போயிட்டு இருக்கானே, மனு ஈசனாக வந்ததாச்சே, மனு நீதனாக போகிறோமே, எப்போடி காலத்துக்கும் அழியாததாகல அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க பிறந்தது கொங்கு நாட்டுல அப்படிங்கிறதையும், பிடிப்பு எத்தனை வகை, இனிப்பு எத்தனை வகை அப்படிங்கிறதையும், அந்தந்த மண்ணை நட்டாலும் அது சந்தன மரம் அது இது எடுத்துக்குது, எட்டி மரம் அது எடுத்துக்குது, புளிய மரம் எடுத்துக்குது. இப்படி நான் இந்த கொங்கு நாட்டுல பிறந்து 50 வருஷமா இருந்தேன். நான் பார்த்தேன், முன்ன இருந்தேன். நான் பெரியப்பான்னு சொல்ற ஒருத்தையும் நம்ம பார்த்தேன் இன்னைக்கு இல்லை. எல்லாம் அமெரிக்கா, லண்டன், ரஷ்யா இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்திருக்கான். அப்போ அதுக்காக வந்தோம். நம்ம எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வந்தோம், நான் எதுக்கு அதை எமன் கை திட்டாம இந்த தலைக்கு தான் காப்பாற்றுக்கு தான் நான் வந்தேன் அப்படிங்கிறது தெய்வம் வெளிநாடாலும் நம்ம பார்த்தோம். அப்போ அப்பா அவங்க இன்னைக்கு எடுத்து கொடுத்த தெய்வம் திருவாச்சி 195ல எதுவும் தன்னை போல அதாவது தானாக வராது, எதுவும் தன்னை போல அதாவது தானாக வராது. ஒருவருக்கு தீமை வருவதோ நன்மை வருவதோ தத்தன் இச்சையின் காரணத்தினாலே தான். வேண்டுமென்று இவன் எதனிடம் நித்தியமோ அல்லது அனித்தியமோ, சொர்க்க வாழ்வோ அல்லது நரக வாழ்வோ காத்து கொள்கிறானோ அதன் மயமாய் ஆகி விடுகிறான். அப்போ நம்முடைய எண்ணம் தான், நம் எண்ணம் அழிந்தே போகிற நேசத்தை உயிராக கொண்டிருக்கிறது. அதை விட்டு அவங்களுடைய அதுவுக்கு நாம் நுழைந்து கொள்ள வேண்டும். அப்போ நுழையும் போது நம்ம சொர்க்கத்தில் இருப்போம். அப்ப நன்மை தீர்ந்து நம்ம எந்த இடத்துல சாரும் அதுவாக ஆகிட்டோம். நம்ம சொர்க்கப்படி வாழ்வடையத்துக்காக தான் நாம் இது தலை வைத்தது, அபஜயம் அடைய அல்ல. அதே போல சலந்திரி அக்கா எடுத்து கொடுத்தாங்க. முதல் வாக்கியத்திலையும் அதுக்கு கொடுத்தாங்க. எப்போடி காலமேலும் ஏதா நரக அவஸ்தைக்கு ஆளாகப்படாதே என்று அச்சப்பட்டாவது அல்லது வாடாத சொன்னலோக இன்பகர வாழ்வுக்கு ஆசை விட்டாலும் ஆத்திரம் கொண்டு முனைந்து ஓர் அறிவாக நின்று கவனிக்கிறவர்களுக்கே இந்த மெய் வாய்க்கும். அப்போ ஆத்திரம் கொண்டு முனைந்து ஒரு அறிவாக நின்று கவனிக்கின்றவர்களுக்கு தான் இந்த மெய் வாய்க்கிறாங்க. அப்போ கவனமாய் கேள் என் மகனே அப்படின்னு தெய்வம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு வாய், அப்போ கடந்து சேர்க்கணும்னு சொன்னாங்க. வாய் இருக்கு, அப்போ நமக்கு 2 வாயில நம்ம மருந்து போடுறோம், பசியாடும். ஆனா தெளிவாய் மூலமாகத்தான் நம்ம அந்த ஞான சைத்தன்ய வார்த்தையை உள்ள கவனிக்க தெளிவடுப்பது. இப்படியாக நமக்கு எடுத்து அக்காவுங்க அந்த விநாயகர் கடவுள் நீதிக்காக அந்த கதையை எடுத்துக்கிட்டு பரமாத்மா கருமா அப்படிங்கிறதையும் எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. தர்ம கதை, அப்படி பாண்டியர் அர்ஜுனன் கிருஷ்ணன் என்னென்ன பண்ணாங்க. அப்போ நமக்கு ஒரு வாழ்க்கையில இதுதான். அப்போ அந்த மேன்மைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதுல யார் பெற்ற இன்பம் பையகன் அப்படின்னு அவங்க பெற்ற இன்பத்தை நாமும் பெற்று தினமும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். அதை நீதி சொல் மாறாத கடைசிக்கும் நன்றி நினைத்து நிற்கவனே பரமான சொற்பதி வாழ்வு கிடைக்கும்ங்கிறது நான் கதையின் மூலமாக கேட்டுக்கொண்டேனக்கா. கதையில் உள்ள அனைவருக்கும் நான் ஜீவ சகோதரி சாலை பரமேஸ்வரி அக்கா அவர்கள் எடுத்து சொல்லும்போது தெய்வ திருவாட்சியம் என்னென்ன அந்த சுவைகளை பற்றி தெய்வம் உத்தரவு பண்ணியிருந்தாங்க.
ஒவ்வொரு சுவையில இனிப்புல எத்தனை வகை, புளிப்புல எத்தனை ரகம் அப்படின்னு நம்ம பசியாறும் போது தெய்வம் அந்த திருவாக்கி உத்தரவு பண்ணியிருக்காங்களே எண்ணிட்டு பசியாறணும். நம்ம என்ன வருதா புளிப்பாடுறா, இதுல கொஞ்சம் புளிப்பு கூட இருக்கு, இதுல கொஞ்சம் இனிப்பு கூட இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் இதுல உப்பே இல்லப்பா, நம்ம கொஞ்சம் உப்பு கொடுப்போம் அப்படிலாம் சொல்றோம்ல. அப்ப உப்பு நம்ம கொடுக்கு நாவலே உப்பு வச்சிருக்காங்க தெய்வம். அப்ப உன்னுடைய நாவல உப்பு இல்லாட்டா அந்த உப்பை நீ உணர முடியுமா அப்படின்னு தெய்வம் கேட்கிறாங்க. அப்போ நமக்கு ஏற்கனவே அறுசுவையா நம்ம நாவல வச்சு படைச்சிட்டாங்க. அப்படி படைச்சதுக்காக அண்டத்திலேயே அந்த உணவுல ஒவ்வொரு சுவைகளை வச்சு படைச்சிருக்காங்க. அப்ப நான் முன்னாடி பேசுறது அப்படியே எனக்கு வராது. ஏன்னா எனக்கு அப்ப கொடுத்து அப்ப என்ன வந்தது அதுக்கு இப்ப எதை கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பேசுறேன். அந்த செடி நமக்கு 2 வாய் கொடுத்துருக்காங்க. மாதிரியே இந்த வாயில உணவு நல்லா ருசிக்கிறோம். அது போல செடி வாயில அந்த நவரசங்கள் அப்படின்னு தெய்வம் கிடைக்கிறாங்க. நவரசம் செடிப்பாய் தெற்க நலம் போல மையனா நிற்ப. அந்த நவரசத்துல எடுத்து கொடுக்கும் போது தெய்வம் அச்சப்படும் ஏன் ஆசைப்படும். ரொம்ப பிடிக்கும் அந்த வாய்க்கு தவற சொல்ற மாதிரி அச்சப்படணும். எதுக்குப்பா அப்படி ஒரு பாத்துக்கு அந்த நரகம் வந்துருமே, அதுக்கப்புறம் மீட்டே கிடையாதே, அப்ப அழுத ஆகல் என்ன, அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்க அரங்கத்துள்ளானே பெரியவங்க வந்தாங்களாம். அந்த மாதிரி அப்ப அச்சப்படுறது. சரி இல்ல நீ அச்சப்படலையா, பரவாயில்ல ஆசைப்படு. எதுக்கு ஆசைப்பட்டோம்? இந்த பேரின்பத்துக்கு ஆசைப்படும். இந்த அழியாத உலகத்துல அந்த சொர்க்கலோகத்துல இருந்து வாழ்வதற்கு ஆசைப்படணும். அது ஆசைப்பட்டா கூட அது கிடைக்கும்ன்றாங்க. அப்ப நமக்குதான் ஆசைப்படுவோம், எது எதுக்கும் ஆசைப்படுவோம். உலகத்துல என்னெல்லாம் இருக்கோ பார்த்ததுக்கெல்லாம் ஆசைப்படுவோம். ஆனா அந்த ஆசையெல்லாம் அறவே இல்லாம ஆக்கிறாங்க. அந்த ஆசையே இல்லாம ஆக்குறாங்க அவங்க, நம்ம ஆக்குறது கிடையாது. அவங்க ஆக்குறாங்க, தொலைஞ்சு போட்டோம். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் நமக்கு நெய் வாழ்க்கைய நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க தெய்வம். அந்த வெளியே வந்த முன்னோர்கள்லாம் நீதிக்கதைகள் மூலமான எல்லாமே எடுத்து வச்சிருந்தாலும் அதுக்கும் மேம்பட்டதாக தெய்வம் வந்து கொடுக்கறது என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த மனுஷன் இந்த வாழ்க்கைக்கு வந்தீங்க? அது மற்ற வாழ்க்கை வாழ்க்கைதான் புச்சு வாழ்க்கை அதான் நம்ம அப்படி நினைக்கிறோமா? புச்சு வாழ்க்கைக்கெல்லாம் அப்படி நினைக்கல, மற்ற வாழ்க்கை தான் வாழ நினைப்போம். சரி வச்சுக்கோங்க, மெய்வெயில வந்துட்டீங்க, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. ஆனா இந்த மெய்யையும் நீங்க கூடவே 10ஓட 11 வச்சுக்கோங்க. அந்த எல்லாருக்கும் சொந்தமா இருக்காங்க, எல்லோருக்கும் சொந்தமாக பூங்கிலிக்கல தெய்வம் இருப்பாங்க. எல்லோருக்கும் சொந்தமாக சுயம்பாழி பூங்கிலியே. அப்ப நம்ம சொந்தக்காரா வச்சுக்கணும், எல்லாருக்கும் சொந்தம். அப்ப யார் ரொம்ப சொந்தம் கொண்டாடுறாங்க, சொந்தம் கொண்டாடுறதா நம்ம அடிக்கடிக்கு அவங்க போவோம் பார்ப்போம். அப்ப நம்ம இந்த தெய்வத்தோட உறவாடி கேட்கணும். தெய்வத்தோட எப்படி உறவாடுறது, இப்ப அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க நிச்சய வாழ்க்கைக்காக நம்ம வாழ்க்கை போய் பழக்கிட்டு அவங்க இந்த உலகத்தையே புறத்துக்கும் பெரிய வேலை பார்த்திருக்காங்க. அந்த நேரத்தை அவங்க போயிட்டாங்க. அப்ப அவங்களோட ரொம்ப தப்பாசி கொண்டுதான் இருக்கணும். அதுக்காக தான் வேதங்கள்லாம் எப்ப என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, என் வேலையை முடிச்சா நான் கண்ணீர் அந்த போய் எழுதியே வச்சிருக்காங்க. வச்சுட்டு நமக்கு நூலெல்லாம் கொடுத்துட்டு இந்த நூல்ல இருக்கு, புத்தி உள்ளால் கைலாசம் சேர்ந்தே தீர்வார். அந்த மாதிரி இந்த 95வது திருவாக்கியத்துல எடுத்து ரொம்ப அக்கா, என் நன்மையோ தீமையோ பிறத்தர வாராது, நீ எதன்பால் சார்ந்து கொள்கிறாயோ அதுவாகவே நீ ஆகி விடுகிறாய். அப்ப நித்தியத்துக்கு ஆசைப்படணும். நித்தியத்துல இருக்கா நித்தியம்னு ஒண்ணு தெரிஞ்சாதான் நம்ம ஆசைப்படுவோம். நமக்கு தெரிய வச்சுட்டாங்க தெய்வம், இதுதான் நித்தியம். இவங்க ஒரு காலத்துக்கு அழிவு கிடையாது, நீ மனசு அழிய போறதே கிடையாது, மனிதன் நித்தியன், அவன் அழிஞ்சு போறது கிடையாது. நீ அப்படி நினைச்சிட்டு இருக்காத. உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை வாழ்வதற்காக நீ இங்க வந்திருக்கிற. அதை நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஐயா இது ஒரு நகலான வாழ்க்கை, நம்ம வாழ்றது நகலான வாழ்க்கை வந்துருக்கோம். ஆனா நமக்கு நிஜமான வாழ்க்கைக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தெய்வம் நமக்கு எடுத்து காட்சி கொடுத்துருக்காங்க. அப்ப நித்திய வாழ்க்கைக்கு வந்த நீ என்ன பண்ணணும்? நித்தியத்துக்கே ஆசைப்படு. அப்ப நீதியனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியத்திற்கே படித்தான். அந்த நித்தியம் தான் இத்தனை நித்தியம் போகாப்படல் மாதிரி இத்தனை போகாப்படல்களை உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்னு தெய்வம் ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. அந்த மாதிரி தெய்வம் இப்ப அக்கா எடுத்து சொன்னதுல இந்த மகாபாரதத்தை நமக்கு தீர்க்கதரிசன ஞாபகம் வந்தது. மகாபாரதம் சமாசிய பருவம் குழப்பம் விட்டுட்டு டெய்லி சொல்றாங்க. மகாபாரதத்தை வார்த்தை அதுல வருது, அந்த தீர்க்கத்தை கொடுத்துருக்காங்க. மகாபாரதம் சமாசிய பருவம், குழப்பம் விட்டு உலகத்தை தெளிவிக்க போகிறார். அவதரித்து இருப்பவரும் ஜொலிப்பவரும் யுகத்தின் நாசத்துக்கு முடிவை உண்டு பண்ணுகிறவரும். அப்ப அது நாசம் அடைஞ்சிட்டே இருக்கு, அதுக்கு முடிவு வரணும் இல்லவா? இது ஒருத்தருக்கும் காரியம் ஆரம்பிச்சிடறோம், அப்புறம் நடந்துட்டு இருக்கோம், அப்புறம் முடிவுன்னு ஒண்ணு வரும். அது போல அந்த முடிவை உண்டு பண்றவங்க யாரு அப்படின்னா நம்ம தெய்வம். அவங்க இறுதி தீர்ப்பர், கர்த்தாதி கர்த்தர் அப்படின்னு பல்வேறு நாமங்கள்லாம் தெய்வத்தை நம்ம வழங்குறோம். ஆக நம்ம ஒரே பிரியா, சொக்குக்கு ஒரே மதி. அது மாதிரி நித்தியமா அனித்தியமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம தெய்வம் சொல்றாங்க சொர்க்கமோ நரகமோ. அப்ப நித்தியமா சொர்க்கத்துக்கு போயிட்டா நித்திய காலம் எதுக்குனாலும் சொர்க்கம் தான். அதே அனித்தியத்துக்கு போயிட்டாலும் நெடுங்காலும் அனித்தியம் தான், அதை சந்தேகமே கிடையாது. அப்ப எப்படி இருக்கணும்? ஒரு பரீட்சையில ஃபெயிலாட்டா கூட அடுத்த முறை எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் அப்படிலாம் வச்சு வந்துட்டாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. அது மாதிரிதான் ஒரு வருஷம் வேஸ்டா போடும். இப்ப அப்படியும் கிடையாது.
எழுதிட்டே அடுத்த ஒரு ஒரே மாச பரீட்சைக்கு பாஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டே இருக்கலாம். ஆனா இந்த நித்திய வாழ்வு அப்படி கிடையாது. நித்திய வாழ்வும் நிவலனும் அவனாய். அப்பா நித்திய வாழ்க்கை நிவலன் அவங்கதான். அதனால அவங்களுடைய மாதாடு வில்லத்தை நம்ம கடைபிடிச்சு இருக்கொண்டதை சொல்லி அனைவருக்கும் நமஸ்காரம். மீண்டும் என்னுடைய முக்கிய தேவையை வழங்கும் ஜீவ சகோதரி சாலை சுமி அவர்கள். நான் தான் அந்த நேரத்தை நீக்கி கொள்ளுகின்ற அந்த 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 ஒரு பர்மிஷன் நம்ம கிட்டதான் இருக்கு. சோ அப்ப நீதிமான் அது கேக்குறாங்க. நன்னீதி பொழுதீனை நடத்தி தன் அறிவீனில் நெடுந்தூய சாவேணுமா அல்லது நீ அப்படி போற நான் வழி தரம்பா அப்படிங்கிறாங்க. நாதன் பொத்துணை செய்தி வேதாந்த வழி பற்றி அது கொஞ்சம் நெஞ்சல்ல நெடுஞ்சாவா வர வேணுமா. உனக்கு எது வேணும்? எது வேணும் கேளும் சிங்கா ஜெய சிங்கா. எது வேண்டாம் சொல்லும் சிங்கா. அப்ப நமக்கு வந்து எது வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. பிரிச்சு நமக்கு வந்து அந்த எல்லாத்தையுமே இது நன்மை இது தீமைன்னு பிரிச்சு கொடுத்துதான் நமக்கு வந்து அந்த அறிவாற்றல ஊற்றிதான் வந்து நமக்கு வந்து தெளிவுபடுத்திதான் தெய்வம் வந்து கடைசி இறுதி வரைக்கும் நிலை நிற்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். அந்த இறுதி நேரத்து வரைக்கும் அந்த இறுதி பரியந்த வரைக்கும் தெய்வத்துடைய அடிநிழல்ல போய் வீரகம் சேர்ந்திட வேண்டுமம்மா வெற்றி விராட் பிரம்மமே அனைவருக்கும் தெய்வத்தை இதை தாழ்ந்து நான் வேண்டிக் கொண்டு இந்த பகிர்வை நம்ம வரட்டா. நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். மோதிய சாலை ஆண்டவன் திருவடி பணிந்து போக்கி நமஸ்கரித்து சபையில் அனைவருக்கும் அன்பார்ந்த நமஸ்காரம். இந்த அக்கா வந்து 192வது வாக்கியத்திலிருந்து வச்சு பேசுறாங்க. எதுவும் தன்னை போல் அதாவது தானாகவே வராது. ஒருவருக்கு தீமை வருவதோ நன்மை வருவதோ தன் நித்தியம் காரணத்தாலேதான். வேணுமென்று இவன் எதிர்நிலத்தில் நித்தியமோ அனித்தியமோ சொர்க்கம் வாழும் சார்ந்து கொள்கிறானோ அது மகிமாகவே ஆகி விடுகிறான் அப்படின்னு அந்த வாக்கிய சேர்ந்து எடுத்து பேசுகிறோம். இந்த ஒரே விஷயம் அப்ப பேசும்போது அது எதுவாக நம்ம எண்ணத்துலதான் இருக்கு. நன்மையோ தீமையோ அது நம்மளோட எண்ணம் தான். நம்ம எண்ணம் ஐடியா ஒரு நேரத்தையா வந்து அது எண்ணம் ஐடியா ஒரு நேரத்தை வீடாக கொண்டு உள்ளது. அதை விட்டு விட்டு ஆண்டு அவர்களுக்கும் நுழைய வேண்டும். அவர்கள் அதுலேயே அருந்த வேண்டும். அது சிறுசிதாக உள்ளத்திற்கு தீவிரமாகி கர்த்தத்தை போய் கடக்க வேண்டும். அதுவே உன் பாவ நிலையை கண்டெடுக்கிறது. நினைவே அறிவாக மாறுகிறது. நம்மளோட அழிவுகள் எல்லாமே நம்ம தீவ எண்ணத்துல போனா கூட தெய்வம் வந்து அவருடைய வாக்கியங்கள் மூலமாக பாடல் மூலமாக நம்மளை வந்து அந்த நினைவிலிருந்து அவருடைய நினைவுக்கு இருக்கிறாங்க. அதுதான் வந்து வாழ்க்கை கொண்ட ஆதியுடையதான் உன் வேலை சொத்து நம்மது. இங்க இருக்கிற பொன்னரங்கம் நமக்கு பதவி இதுக்கு சிறப்பாக என்றால் ஞானத்தையா நீ வேண்டாம் தானே உன் தொழில் சொர்க்கம் கட்டி ஏறி விடும். அவருடைய எண்ணத்தை நம்ம போயிட்டோம்னா அவருடைய எண்ணத்தை நம்ம எதுவும் பதிய வைக்கிறாங்க. அதுதான் வந்து ஞானமா இருக்குது. அவருடைய இருப்புதான் சொல்றோம். அவருடைய வெறுப்பு நடக்கும். யாரும் நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டோம். எல்லாருமே இன்பமா இருக்கணும். எப்பவுமே நம்ம சுலபமா வாழணும் அப்படின்றதுதான் எல்லாரோட மனித பொறுத்தவரை எல்லாரோட ஆசையும் அதுதான் இருக்கும். அதனால நம்ம வந்து நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். அவருடைய விருப்பு அவருடைய எண்ணத்துல நம்ம எண்ணத்தை பதிய வச்சுக்கணும். நாம் இருவருடைய எண்ணத்தில் இருக்கும்போதுதான் அது நித்திய இன்பம் நித்திய சொத்துமா மாறுகிறது. தன்னறிவு சாய்ந்தவன் அதிவற்றவன் ஆகான சாய்ந்தவன் அது உண்டு. அவனே தேவ அறிவு பெற்றவன் அவனே செய்வான். அவருடைய எண்ணத்தை பேசினோம்னா அதித்தியாக ரொம்ப நித்திய சேகரில எப்பவுமே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று சபை மூலமாக எனக்கு மீண்டும் மீண்டும் அர்ச்சுன கிருஷ்ணன் பற்றி சொன்னாங்க. எல்லாம் பேசுறா அதுல வந்து அதாவது நீதி வந்து அவங்க ஜீவனுடைய எண்ணத்தில் இருக்கிறதுக்கு தான் அவங்க வந்து நீதி சரியா சொல்லி அந்த காலத்துல நம்மள வந்து இந்த சொர்க்கத்துக்கு ஆளாக வேணும் என்றுதான் அந்த காலத்துல பாடுவாங்கள் எல்லாரையும் இதேதான் சொல்லி வராங்க. நம்ம எதுவானாலும் நம்ம எண்ணத்தை எது பதியெடுத்தோ அதுதான் வந்து அது வாழ்க்கையா மாறுகிறது அப்படின்றது நம்ம சபையின் மூலமா உனக்கு சொன்ன கூறி மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள்.
மத்ததாசன் எழுச்சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கே நமஸ்காரங்கள். அக்கா இன்னைக்கு நம்ம எதனால கஷ்டப்படுறோம், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் இது ஏன் வருது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே தெய்வத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னாக நம்ம எழுச்சாலை ஆண்டவர்கள் அவர்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நானுமே அப்படிதான் நினைச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு வகுப்பில் இதுக்கு எனக்கு ஒரு பதில் தெய்வம் நம்ம அக்கா மூலியமா பதில் கொடுத்தாங்க. நன்மையும் தீமையும் பிறத்தர வராது, எதுவும் தன்னை போல தானாக வராது. நாம எது மேல இச்சை வச்சிருக்கிறோமோ, நாம எதை வேணும் வேணும்னு நினைக்கிறோமோ அதனாலதான் நமக்கு அது வினையாக செஞ்சு அது மூலியமா தான் நாம கஷ்டப்படுறோம். நம்ம சாப்பிட்ட உணவு ஏதோ ஒண்ணு ஒத்துக்காம தான் நமக்கு உடம்பு முடியாம போகுது. நாம செய்த செயல் ஏதோ ஒண்ணு தப்பா செஞ்சனாலதான் நாம அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அப்படிங்கறது நாம செய்யற செயல் மூலியமாக தான் நமக்கு கஷ்டம் வருது அப்படிங்கறத நம்ம தெய்வம் இன்னைக்கு அக்கா மூலியமா நமக்கு புரிய வச்சிருக்காங்க. நேற்று சபையில முதல் உளவாக தெய்வம் நம்ம மெயிலேயே தொடர்ந்து இருக்கணும், அந்த தூஷிப்பவர்களோட அவங்க கிட்ட தெய்வத்தை தூஷிப்பவர்கள் கிட்ட நம்ம விலகி இருக்கணும் அப்படின்ற முதல் உளவாக நான் கற்றுக்கொண்டேன். இரண்டாவது இன்னைக்கு அதாவது நமக்கு நித்தியத்திலேயே நமக்கு இச்சை வேணும். நித்தியம் அதாவது நித்தியம்னா என்னது, நம்ம சொர்க்கத்திலேயே நித்தியமா வாழ்றது. அந்த நித்தியத்தை சொர்க்கத்தில் வாழும் நித்தியத்திலேயே நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம தெய்வம் அவங்க வாக்குலேயே நம்ம பழகிட்டு வரணும் அப்படிங்கறது இன்னைக்கு நான் புரிந்து கொண்டேன் அக்கா. நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. கீதம் நன்று பிறதர வரும். அப்போ எது செய்யறோமோ அதுதான் நமக்கு வரும், தானா எதுவுமே வராது. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு தமிழ் ஒரு வார்த்தை இருக்கும். நம்ம என்ன எண்ணுகிறோமோ அதுதான் வாழ்க்கையா அமையும். அது மாதிரி தெய்வம் இந்த எண்ணத்தை பத்தியும் இந்த மனம் இது எப்படி செயல்படுது முழுக்க முழுக்க அந்த வாக்கியம் முழுக்க சொல்றாங்க. இப்போ நம்ம எதுவாக நினைக்கிறோமோ அது நம்ம சொர்க்கம் போகணும்னு நினைச்சா சொர்க்கம், இல்லை நரகம் போகணும்னு நினைச்சோம், நம்ம வாழ்க்கையை சொர்க்கமா நினைச்சிட்டோம், அதுக்கான வாழ்வியல் முறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், இதுதான் வேணும் தெய்வம் தான் வேணும்னு நினைச்சிட்டா நம்ம அந்த வாழ்வியில இன்பமா தெரியும், சொர்க்கமா தெரியும். இல்லை நம்ம சும்மா இருந்தா போதும், நரகம் கிடைச்சாலும் பரவாயில்ல, எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம்னா நரகத்துக்கு தான். இந்த நிறைய விஷயங்கள், இந்த பிரம்மா கதை, மகாபாரத கதை ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. அந்த கதைகள் அழகா இருந்தது, இந்த கதை கேட்கறதுக்கு. இந்த மாதிரி கதைகள் நமக்கு எல்லாத்தையும் ஆழ பதியும். இந்த கதைகள் மூலமா சொல்றப்போ அது கூட சொல்ற விஷயங்களும் நல்லா போகும். அந்த நேர்த்தியான அந்த கதை ரொம்ப நல்லா இருந்ததுக்கா. நமஸ்காரக்கா. அண்ணா, அக்கா, அம்மா அனைவருக்கு நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். தேவாதி தேவா சத்தாதி கர்த்தா சர்வத்தையும் படைத்த எம்பெருமான விவேகநாயகர் நாம் தெய்வமர்கள் உட்பாதம் போட்டி பிரம்ம பிரகாச நெய்வரி சாலை ஆண்டவர்கள் உட்பாதம் போட்டி அக்கா இன்னைக்கு பகிர்ந்து கொண்ட வாக்கியம் மூலமாக சொல்லிக் கொண்டது. எதுவும் தன்னைத்தானே தானாக எதுவும் வராது. நித்திய நன்மையோ நித்திய தீமையோ அதுவும் தன்னைத்தானே வராது. எது தேடிக்கொண்டு போறோமோ அதுதான் வரும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டா. அப்போ மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு எதுக்குன்னா அந்த நித்தியத்தை கைப்போடுவதற்கு தான் அந்த அறிவு சென்றது. ஆடு மாடு போல கடைசியில ஆடு மாடு போல சென்று அழியத்துக்காக வரல. அப்போ அந்த உன்னத அறிவு செலவு, மேலாம்பரமான அறிவு செலவு அந்த வழிப்பொருளை நமதெனவே நாடி அடைந்துடுவாங்க. அப்போ சொன்னது அந்த வாக்கியம் அந்த பூங்குடி பூ கொண்ட நாடு அந்த மாதிரி அக்காவும் ஒருத்தரும் அந்த வந்தவங்க மகான்கள் எழுதி வச்சுட்டெல்லாம் இன்னைக்கு அது செயலாக தான் இருக்குது. அதை போல எது நம்ம தேடுறோமோ அதுதான் நம்ம அடைவோம். அப்போ இந்த இசி மரத்தை அந்த தெய்வ மரங்கள் நம்மளுக்கு அந்த வாக்கியம் மூலமா எப்படி சொல்றாங்கன்னா, அந்த உணவு எதுனா பக்கத்துல ஒரு எட்டி மரம் இருக்கிறோம், வேப்ப மரம் இருக்கிறோம், கரும்பு வைக்கிறோம், சந்தன மரம் இருக்கிறோம். அந்த உணவு அது எடுத்துக்கிறது. அதே போல அதிகணும். அதே போல இந்த தெய்வம் நமக்காக இந்த நாவுக்காக அரிசுவையை படைத்து தந்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தாயோட கருவத்துக்கு அந்த உணவு எப்படி திராவகமான உணவு, அதே போல ஒவ்வொரு கருவத்துக்கும் தெய்வங்கள் நமக்கு தேவையான
எல்லாம் கற்றுக்கிட்டாதான். ஆனா மனிதனோட கடமை என்னன்னா, அவன் நித்தியம், அவன் நித்தியமானவன். அந்த அனித்தியத்தை தேடி போறான், அதுல இருந்து நித்தியத்துக்கு கொண்டு வராங்க. இப்போ அக்கா கூட அந்த இப்ப எப்படி அந்த வியாச பகவான் சொன்னாங்க, அந்த விநாயகர் பெருமான் அது எப்படி, அதாவது கதைகள் மூலயமா மனிதனை எப்படியாவது நித்தியத்துக்கு ஊட்டி ஆட்டி வைக்கணும் தான் வந்த பாடவான்கள் தான். அதை போல தேவமார்கள் வந்த கடமை இல்லதுன்னு உணர வச்சாங்க. மனிதன் வந்ததுன்னா அந்த மெய்ப்பொருள் அதை அடையணும். அறிவு இருந்தால் கண்டு கொள்வான் இன்றைய நாடு. அதை போல தேவர்கள் நம்ம கொடுத்த அறிவுனா அந்த மெய்ப்பொருளை நாடி அடைஞ்சு அந்த இன்றைய நாளை அடையணும்ன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டதான் இந்த மகிழ்ச்சி. நமக்கு சிறப்பு. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.